ஒரு அழகான கிராமத்தில் எல்லோரையும் சிரிக்க வைத்த ஒரு சிறிய கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கிளி பேசும் வார்த்தைகளைக் கேட்க குழந்தைகள் தினமும் ஓடி வருவார்கள். ஆனால் ஒரு நாள் அதே கிளி பேசின சில வார்த்தைகள் மக்களின் மனதை காயப்படுத்த ஆரம்பித்தது. அது எப்படி நடந்தது தெரியுமா? அந்த கிளியின் பெயர் கிள்ளி. கிள்ளிக்கு ஒரு விசேஷமான திறமை இருந்தது. யார் என்ன பேசினாலும் அதை உடனே நினைவில் வைத்துக்கொண்டு திரும்பவும் பேசிவிடும். குழந்தைகள் அதை மிகவும் ரசித்தார்கள். யாராவது வணக்கம் என்றால் கிள்ளியும் வணக்கம் என்று சொல்வது. யாராவது சிரித்தால் கிள்ளியும் இனிமையாக சிரிக்கும் சத்தம் போடும். மெல்ல மெல்ல கிள்ளி கிராமத்தின் செல்லமாக மாறியது. ஆனால் அந்த கிராமத்தில் எல்லோரும் எப்போதும் இனிமையாக பேசவில்லை. சில நேரங்களில் சிலர் கோபமாக பேசுவார்கள். சிலர் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவார்கள். கிள்ளி எல்லா வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக் கொண்டது. ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை கிள்ளியை பார்க்க ஓடி வந்தது. ஆனால் கிள்ளி திடீரென்று கடுமையான வார்த்தையை சொன்னது. அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. மற்றொரு நாள் ஒரு வயதான தாத்தா அருகில் வந்தபோதும் கிள்ளி அதே போல் பேசிவிட்டது. அப்போது மக்கள் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். முன்பு மகிழ்ச்சி கொடுத்த கிள்ளி இப்போது எல்லோரையும் சோகப்படுத்த ஆரம்பித்தது. சில நாட்களில் யாரும் கிள்ளியிடம் பேச வரவில்லை. மரத்தின் கிளையில் கிள்ளி தனியாக அமர்ந்தது. காற்று மெதுவாக வீசியது. முன்பு சிரிப்பால் நிறைந்த இடம் இப்போது அமைதியாக இருந்தது. கிள்ளிக்கு புரியவில்லை. ஏன் எல்லோரும் தன்னிடமிருந்து தூரமாக செல்கிறார்கள் என்று அது குழம்பியது. அப்போது அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பாசமான பாட்டி கிள்ளியை கவனித்தார். அவர் மிகவும் அமைதியானவர். மெதுவாக பேசுவார். எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவார். அவர் தினமும் கிள்ளி இருந்த மரத்தடியில் வந்து அமர ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான சிரிப்பு இருந்தது. பாட்டி தினமும் இனிமையான வார்த்தைகளையே பேசினார். அன்பான வார்த்தைகள், மென்மையான வார்த்தைகள், மகிழ்ச்சியை தரும் வார்த்தைகள். முதலில் கிள்ளி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு அது மெதுவாக அந்த நல்ல வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் கிள்ளியின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. ஒரு காலை கிராமத்து குழந்தைகள் மீண்டும் அந்த மரத்தடிக்கு வந்தார்கள். அப்போது கிள்ளி இனிமையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது. அதை கேட்ட குழந்தைகளின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது. மக்களும் மகிழ்ந்தார்கள். மெல்ல மெல்ல கிள்ளி மீண்டும் எல்லாருடைய செல்லமாக மாறியது. இந்த முறை அது மக்களின் மனதை காயப்படுத்தவில்லை. அதை மகிழ்ச்சியாக மாற்றியது. அந்த நாள் முதல் கிள்ளி ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டது. வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நல்ல வார்த்தைகள் மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கும். கடுமையான வார்த்தைகள் இதயத்தை காயப்படுத்தும். அதனால் எப்போதும் அன்பாக பேச வேண்டும். ஏனெனில் ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் நாளை அழகாக மாற்றிவிடும். நல்ல வார்த்தைகள் நல்ல மனதை உருவாக்கும். அந்த மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. பச்சை வயல்கள் மெல்ல தங்க நிறமாக மாறின. காற்றில் இலைகள் மெதுவாக ஆடின. அந்த அமைதியான கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன், குட்டி, தன் பாட்டியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு புதிய நண்பனை சந்தித்தான். அந்த நண்பன் சாதாரண நண்பன் இல்லை. அது ஒரு நரி. குட்டி தினமும் பாட்டியுடன் வயலுக்குச் செல்வான். பறவைகளை பார்த்து மகிழ்வான். மரங்களுடன் பேசுவான். ஒரு நாள் அவன் தனியாக காடு அருகே சென்றான். அங்கே
மரங்களின் நடுவில் ஒரு அழகான நரி அவனை கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த நரியின் கண்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது. அதன் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. குட்டி அதனை பார்த்தவுடன் அவன் மனதில் ஒரு புதிய மகிழ்ச்சி தோன்றியது. அவன் அந்த நரியை நண்பனாக நினைத்தான். அந்த நாளிலிருந்து குட்டி தினமும் அந்த நரியை பார்க்கச் சென்றான். அவன் தன் உணவை பகிர்ந்தான். அவன் தன் ரகசியங்களையும் மனதில் நினைத்தான். நரி அவனுடன் இருந்தது. அவனை விட்டு விலகவில்லை. குட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் இருந்தது. அந்த நரியின் கண்களில் ஒரு சின்ன சூழ்ச்சி மறைந்திருந்தது. ஒரு நாள் நரிக்குட்டியை காடின் உள்ளே அழைத்துச் சென்றது. அந்த பாதை புதிதாக இருந்தது. சிறிது பயமாகவும் இருந்தது. ஆனால் குட்டி தனது நண்பனை நம்பிச் சென்றான். அவன் மெதுவாக அந்த காடின் ஆழத்தில் சென்றான். சூரிய ஒளி குறைந்தது. காற்று குளிர்ந்தது. அந்த நேரத்தில் குட்டி தனியாக இருப்பதை உணர்ந்தான். நரி அருகில் இல்லை. அவன் சுற்றி பார்த்தான். அவன் பயந்து கொண்டான். காடு அமைதியாக இருந்தது. அந்த அமைதி குட்டிக்கு பயமாக மாறியது. அவன் மெதுவாக வெளியே செல்ல முயன்றான். ஆனால் பாதை தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவன் மனதில் பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. யாரை நம்புவது முக்கியம்? அவன் தனது தவறை புரிந்து கொண்டான். அவன் நரியை முழுமையாக நம்பி அதை உண்மையான நண்பன் என்று நினைத்தான். ஆனால் அது அவனை தனியாக விட்டுச் சென்றது. குட்டி தைரியமாக நடந்தான். அவன் பயத்தை கடந்து சென்றான். மெல்ல அவன் வெளியே வரும் பாதையை கண்டான். கிராமம் மீண்டும் அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவன் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினான். பாட்டி அவனை பார்த்ததும் அவள் கண்களில் அன்பு தெரிந்தது. அந்த நாள் குட்டி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். அந்த மாலை குட்டி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் மனதில் ஒரு தெளிவு இருந்தது. நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. சிலர் சிரிப்பின் பின்னால் சூழ்ச்சி வைத்திருப்பார்கள். அதனால் நம்மை உண்மையாக கவனிக்கும் மனிதர்களை மட்டுமே நம்ப வேண்டும். அன்பு, அறிவு அவைதான் நம்மை பாதுகாக்கும். ஒரு மழை பெய்த இரவு. ஒரு சிறிய நாய் தனியாக குளிரில் நடுங்கிக் கொண்டே ஒரு பழைய பாடலை தேடிக்கொண்டிருந்தது. அந்த பாடல் அதன் மனதில் மட்டும் இன்னும் உயிருடன் இருந்தது. ஆனால் அந்த பாடலை பாடிய அம்மா எங்கேயோ மறைந்து போயிருந்தாள். அந்த இரவில் அந்த நாயின் கண்களில் இருந்த சோகத்தை பார்த்ததும் அருவியின் இதயம் அமைதியாக இல்லை. அடுத்த நாள் காலை அருவி அந்த நாயை மீண்டும் பார்த்தாள். அது கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தது. சில நேரங்களில் அது காற்றை நுகர்ந்தது. சில நேரங்களில் தொலைவில் கேட்ட சிறிய இசை ஒலிகளை நோக்கி ஓடியது. அருவிக்கு புரிய ஆரம்பித்தது. அந்த நாய் உணவை தேடவில்லை, ஒரு நினைவைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. ஒரு அம்மாவின் குரலை, ஒரு தாலாட்டை. அந்த மாலை பெரிய மழை ஆரம்பித்தது. மழைத்துளிகள் விழும் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டு பொட்டு திடீரென ஓட ஆரம்பித்தது. அது ஓடிய பாதை கிராமத்தின் பழைய பகுதியை நோக்கிச் சென்றது. அங்கே பழைய உடைந்த வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் அருகில் நின்றதும் பொட்டுவின் கண்கள் மெதுவாக நனைந்தன. அருவி மெதுவாக கவனித்தாள். இந்த இடம் அதன் பழைய வாழ்க்கையோடு சேர்ந்த இடம். ஒரு காலத்தில் ஒரு அம்மா இந்த நாயை அன்பாக வளர்த்திருக்கலாம்.
மழை இரவுகளில் அதை தூங்க வைக்க பாடியிருக்கலாம். அந்த இரவு காற்று மிகவும் அமைதியாக இருந்தது. திடீரென மிக மெதுவான ஒரு பாடல் காற்றோடு கலந்து வந்தது. அது மிகவும் பழைய தாலாட்டு. அந்த ஒலி கேட்டவுடன் பொட்டு திடீரென எழுந்தது. அதன் கண்களில் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. அது அந்த இசையை தொடர்ந்து ஓட ஆரம்பித்தது. அருவியும் அதன் பின்னால் சென்றாள். அந்த இசை கிராமத்தின் எல்லையை தாண்டி ஒரு பெரிய ஆலமரத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு வயதான பாட்டி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கைகளில் ஒரு பழைய இசைக்கருவி. அந்த இசையைத்தான் பொட்டு பல நாட்களாக தேடிக் கொண்டிருந்தது. அருவிக்கு புரிந்தது. இந்த பாட்டிதான் ஒரு காலத்தில் அந்த நாயின் அம்மாவுடன் சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த தாலாட்டு ஒரு பாடல் மட்டும் இல்லை, ஒரு நினைவு, ஒரு அன்பு, ஒரு வீடு. அந்த இரவுக்குப் பிறகு பொட்டு இனி தனியாக இல்லை. அது இன்னும் அந்த பழைய பாடலை நினைத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அதன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய அன்பு வந்திருந்தது. அருவி அதன் அருகில் எப்போதும் இருந்தாள். முழு நிலா இரவு. காட்டின் நடுவே மறைந்திருந்த ஒரு ஏரி அந்த இரவில் மட்டும் உயிர் பெற்றது. அந்த ஏரியில் இருந்த தாமரைகள் நட்சத்திரங்களைப் போல ஒளிர ஆரம்பித்தன. ஆனால் ஏரியின் நடுவில் இருந்த ஒரு பெரிய தாமரை மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. மயிலு, அந்த ஒளி என்ன? மயிலு அமைதியாக அந்த ஏரியை பார்த்தது. அதன் கண்களில் வியப்பும் பயமும் கலந்திருந்தது. காவின் மெதுவாக ஏரிக்கரையை நோக்கி நடந்தான். அவன் எடுத்த ஒவ்வொரு அடியிலும் தாமரைகள் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தன. இங்கே ஏதோ மந்திரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஏரியின் நீர் திடீரென்று வெள்ளி நிறமாக மாறியது. ஆஹா, தண்ணீர் கூட ஜொலிக்கிறது. தூய மனம் கொண்டவர்களுக்கே இந்த ஏரியின் ரகசியம் தெரியும். நீங்கள் யார்? நான் இந்த தாமரை ஏரியின் காவலாளி. நீங்க நிலவிலிருந்து வந்தீங்களா? நிலவின் ஒளி இந்த ஏரியை பாதுகாக்கிறது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அன்பு இருக்கும் இடம் எப்போதும் அழகாக இருக்கும். ஐயோ, இந்த மானுக்கு காயம் பட்டிருக்கிறது. பயப்படாதே, நான் உதவுறேன். உண்மையான நல்ல மனம் எப்போதும் மற்றவர்களை காப்பாற்றும். இதுக்கு தண்ணீர் தேவை. மயிலு, கொஞ்சம் அருகே வா. ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் இந்த ஏரி இன்னும் பிரகாசமாகும். அந்த பெரிய தாமரை ஏன் வாடிக்கிட்டு இருக்கு? அது இந்த ஏரியின் இதயம். அதை காப்பாற்ற முடியாதா? முடியும். ஆனா ஒரு உண்மையான தியாகம் தேவை. தியாகமா? மிகவும் பிடித்த ஒன்றை மற்றவர்களுக்காக விட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தது இந்த குழல்தான். ஆனா இதனால் இந்த ஏரி காப்பாத்தப்படும்னா நான் இத கொடுக்கிறேன். இதோ, இதை எடுத்துக்கோங்க. அன்பு நிறைந்த இதயம் உலகிலேயே மிகப்பெரிய மந்திரம். வாவ்! தாமரை மீண்டும் மலருது. தன்னலமில்லாத அன்பு எப்போதும் உயிர் கொடுக்கும். நான் மீண்டும் உங்களை பார்க்க முடியுமா? தன்னலமில்லாத அன்பு எப்போதும் உயிர் கொடுக்கும். நான் இந்த ஏரியை மறக்க மாட்டேன். அன்பு இருக்கும் வரை இந்த தாமரைகள் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். உண்மையான மந்திரம் அன்பான இதயத்தில்தான் இருக்கிறது.
ஒரு சிறிய நகரத்தின் அமைதியான தெருவில் மழை பெய்து முடிந்தபின் தண்ணீர் துளிகள் இன்னும் தரையில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அந்த தெருவில் ஒரு நாய் மட்டும் தனியாக நின்றது. அதன் கண்களில் ஒரு கேள்வி. நான் யாரை நம்பலாம்? அது ஓடவில்லை, அது குரைக்கவில்லை, அது வெறும் பார்த்து கொண்டே இருந்தது, ஒரு நண்பனை தேடி. அந்த நாய் இந்த நகரத்தில் புதியது அல்ல, ஆனால் அது ஒருபோதும் யாருக்கும் சொந்தமானது இல்லை. ஒரு காலத்தில் அது மக்களிடம் நெருங்க முயன்றது. ஆனால் சிலர் துரத்தியார்கள், சிலர் பயமுறுத்தினர். அதனால் அது கற்றுக்கொண்டது, மனிதர்கள் பாதுகாப்பானவர்கள் இல்லை. இப்போது அது தூரத்தில் இருந்து மட்டும் பார்க்கிறது. மெல்ல அதன் நம்பிக்கை மறைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த நாயைக் கண்டான். அவன் அருகே வந்தான். அந்த நாய் உடனே பின்னால் நகர்ந்தது. அது ஓடவில்லை, ஆனால் அதன் உடல் நடுங்கியது. அதன் மனதில் ஒரு பழைய நினைவு. அருகே போனால் வலி வரும். அதனால் அது தூரத்தைத் தேர்ந்தெடுத்தது. அடுத்த நாள் அதே சிறுவன் மீண்டும் வந்தான். இந்த முறை அவன் நெருங்கவில்லை. அவன் வெறும் தரையில் ஏதோ வைத்தான், ஒரு சிறிய உணவுத் துண்டு. பின்னால் நகர்ந்தான். அந்த நாய் பார்த்தது. அது குழம்பியது. இது ஒரு வளைவா அல்லது ஒரு நல்ல விஷயமா? அது உடனே செல்லவில்லை. ஆனால் அது நினைத்துக் கொண்டே இருந்தது. சூரியன் மறையும் நேரம். அந்த உணவு இன்னும் அங்கேயே இருந்தது. யாரும் இல்லை. மெல்ல அந்த நாய் அருகே வந்தது. மிக மெதுவாக, ஒவ்வொரு அடியும் கவனமாக. அது உணவை சுவைத்தது. எதுவும் நடக்கவில்லை. அந்த நிமிடத்தில் அதன் மனதில் ஒரு சிறிய மாற்றம். அனைவரும் ஒரே மாதிரி இல்லை. அடுத்த சில நாட்களில் அதே விஷயம் நடந்தது. சிறுவன் வந்தான், உணவு வைத்தான், பின்னால் நகர்ந்தான். ஒரு வாரம் கழித்து அந்த நாய் இனி ஓடவில்லை. அது தூரத்தில் நின்று பார்த்தது. அதன் வால் சிறிது அசைந்தது, மிக மெதுவாக. நம்பிக்கை மீண்டும் வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் சிறுவன் கொஞ்சம் அருகில் நின்றான். அவன் கையை நீட்டவில்லை. அவன் அழைக்கவில்லை. அவன் வெறும் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி அந்த நாயை பயமுறுத்தவில்லை. அது ஒரு புதிய உணர்வு. மெல்ல அந்த நாய் ஒரு அடியை முன்னே வைத்தது. ஒரு நாள் அந்த நாய் அந்த சிறுவனுக்கு மிகவும் அருகில் வந்தது. அது அவனை பார்த்தது. அவன் அமைதியாக இருந்தான். மெல்ல அந்த நாய் தனது மூக்கை அவன் கைக்கு அருகே கொண்டு வந்தது. அது ஒரு பெரிய தருணம். பயம் மற்றும் நம்பிக்கை இரண்டும் சந்தித்த தருணம். அந்த நாய் இப்போது ஓடவில்லை. அந்த நாள் முதல் அந்த நாய் தனியாக இல்லை. அது இன்னும் கவனமாக இருந்தது. ஆனால் அது இனி பயத்தில் மட்டும் வாழவில்லை. அது மெதுவாக நடந்தது, சிறுவனுடன். அதன் வால் இப்போது உயர்ந்து இருந்தது. அதன் கண்களில் ஒரு புதிய ஒளி. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் மனிதர்களை நம்பாத அந்த நாய் இப்போது ஒரு நண்பனைக் கண்டது. அது ஒரு நாளில் நடந்ததில்லை. அது மெதுவாக நடந்தது, அமைதியாக நடந்தது. சிறிய நல்ல செயல்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின. இந்த கதை நமக்கு சொல்வது, பயம் இருந்தாலும் நம்பிக்கை மீண்டும் வரலாம். ஒரு நல்ல மனசு இருந்தால் ஒரு நண்பன் கிடைக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் மண் மணமும் காற்றின் மென்மையும் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு நாள் ஒரு விதை மட்டும்தான் மீதமிருந்தது. அது ஒரு சாதாரண விதை இல்லை. அது ஒரு முடிவை மாற்றக்கூடிய விதை. அந்த விதையை
யார் நட்டார்? எப்படி அது ஒரு வாழ்க்கையை மாற்றியது? அதுதான் இந்த கதை. அந்த கிராமத்தில் ஒரு பாசமான பாட்டியும் அவளுடன் வாழும் சிறிய குட்டியும் இருந்தார்கள். அவர்கள் தினமும் வயலுக்குச் செல்வார்கள், மண்ணை தொடுவார்கள், சூரியனை பார்த்து சிரிப்பார்கள். குட்டி எப்போதும் கேள்விகள் கேட்கும், பாட்டி எப்போதும் அமைதியாக சிரிப்பாள். அவர்களின் வாழ்க்கை சின்னதுதான், ஆனால் அது மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒரு வருடம் மழை வரவில்லை. மண் வறண்டு போனது. வயல்கள் அமைதியாக இருந்தன. பறவைகளின் சத்தமும் குறைந்தது. குட்டி அந்த மாற்றத்தை கவனித்தான். ஆனால் அது என்ன என்று புரியவில்லை. பாட்டி மட்டும் அமைதியாக இருந்தாள். ஒரு நாள் பாட்டி ஒரு சிறிய விதையை எடுத்தாள். அது மிகவும் சிறியது. ஆனால் அவள் அதை மிகவும் கவனமாக பார்த்தாள். அது அவர்களின் கடைசி விதை. குட்டி அதை ஒரு சாதாரண விதை என்று நினைத்தான். ஆனால் பாட்டி அதை ஒரு பொக்கிஷம் போல காத்தாள். அந்த விதையை எங்கே நட்டால் நல்லது? எப்படி அது வளரும்? இந்த கேள்விகள் மனதில் இருந்தன. மண் வறண்டு இருந்தது. நீர் இல்லை. ஆனால் பாட்டி காத்திருந்தாள். அவள் உடனே விதையை நட்டுவிடவில்லை. ஒரு நாள் குட்டி ஒரு பசித்த பறவையை பார்த்தான். அது பலவீனமாக இருந்தது. அதற்கு உணவு தேவை. அந்த நேரத்தில் விதை நினைவுக்கு வந்தது. குட்டி யோசித்தான். இந்த விதையை வைத்துக்கொண்டால் அது ஒரு மரமாக வளரும். ஆனால் இப்போது இந்த பறவைக்கு உதவலாம். அவன் மெதுவாக விதையை கொடுத்தான். அந்த சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தன. மழை மெதுவாக திரும்பி வந்தது. மண் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த இடத்தில் ஒரு சிறிய முளை தோன்றியது. யாரும் அதை நட்டதாக இல்லை. ஆனால் அது வளரத் தொடங்கியது. அந்த முளை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அது பலருக்கும் நிழல் கொடுத்தது. பறவைகளுக்கு வீடு ஆனது. அந்த ஒரு விதை பல உயிர்களுக்கு வாழ்வு ஆனது. குட்டி மெதுவாக புரிந்து கொண்டான். சில நேரங்களில் நாம் வைத்துக்கொள்வது வளராது. நாம் பகிர்ந்தால்தான் அது பெரிதாகும். ஒரு சிறிய விதை ஒரு பெரிய உலகத்தை உருவாக்க முடியும். அதுதான் இந்த கதையின் அர்த்தம். ஒரு அழகான தமிழ் கிராமம். அந்த கிராமம் முழுவதும் பச்சை வயல்கள், காற்றில் ஆடும் தேங்காய் மரங்கள் மற்றும் காலை நேரத்தில் பறவைகளின் இனிய குரல்கள் நிரம்பியிருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் புத்திசாலியான பாட்டியும் ஆர்வம் நிறைந்த குட்டியும் வாழ்ந்து வந்தனர். குட்டி மிகவும் கேள்விகள் கேட்கும் குழந்தை. அவனுக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய புதிர் போல தோன்றும். ஒவ்வொரு நாளும் புதியதை அறிய அவன் விரும்புவான். ஒரு நாள் மாலை நேரத்தில் குட்டி தனியாக காடு அருகே நடந்து சென்றான். அவன் கண்ணில் திடீரென ஒரு விசித்திரமான ஒளி பட்டது. குட்டி அந்த மரத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அவன் மெதுவாக அந்த மரத்துக்கு அருகில் சென்றான். அந்த மரம் ஒரு மந்திர மரம். அது மனதில் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி கொண்டது. குட்டி ஒரு சிறிய விருப்பம் நினைத்தான். உடனே அது நடந்தது. அவன் மகிழ்ச்சியடைந்தான். அதற்குப் பிறகு அவன் இன்னும் பல விருப்பங்களை நினைத்தான். சுவையான இனிப்புகள், புதிய விளையாட்டுப் பொருட்கள், அவன் விரும்பிய அனைத்தும் கிடைத்தது.
ஒவ்வொரு முறையும் அவன் விருப்பம் நிறைவேறும்போது அவன் இன்னும் அதிகமாக விரும்பத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த மந்திர மரத்துக்கு சென்றான். இந்த முறை அந்த மரம் மிகவும் சோர்வாக இருந்தது. அதன் ஒளி மிகவும் மங்கியது. அது உயிரிழக்கப் போவது போல தோன்றியது. அப்போதுதான் குட்டிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவன் நினைத்த எல்லா விருப்பங்களும் இந்த மரத்தின் சக்தியை குறைத்துவிட்டது. அவன் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றியது. முதன்முறையாக அவன் தனது விருப்பத்தை தன்னுக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக நினைத்தான். அவன் மனதில் இந்த மரம் மீண்டும் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் என்று நினைத்தான். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான ஒளி மீண்டும் அந்த மரத்தில் தோன்றியது. அதன் இலைகள் மெதுவாக மீண்டும் பச்சையாக மாறின. குட்டி புரிந்து கொண்டான். இந்த மரம் தன்னலமற்ற விருப்பங்களுக்கு மட்டுமே உண்மையான சக்தியை கொடுக்கும். அவன் தொடர்ந்து கிராமத்தின் நலனுக்காக விருப்பங்களை நினைத்தான். மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. குளம் நிரம்பியது. மரங்கள் மீண்டும் பச்சையாக மாறின. பறவைகள் திரும்பி வந்தன. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. குட்டியின் மனமும் மாற்றமடைந்தது. அவன் இனி தன்னுக்காக மட்டும் நினைக்கவில்லை. அவன் மற்றவர்களின் மகிழ்ச்சியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். மாலை நேரத்தில் குட்டி அந்த மந்திர மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்தான். காற்று மெதுவாக வீசியது. மரம் அமைதியாக அசைந்தது. அந்த நாள் முதல் குட்டி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான். உண்மையான மகிழ்ச்சி நாம் பெற்றதில் இல்லை, நாம் பகிர்ந்ததில்தான் இருக்கிறது. அந்த மந்திர மரம் இன்னும் அங்கேயே உள்ளது. ஆனால் அது எல்லோருக்கும் தெரியாது. அது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் தோன்றும். குட்டி போல நல்ல எண்ணங்களுடன் வாழும் குழந்தைகளுக்கு அந்த மரம் ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், தன்னலமற்ற இதயம்தான் உண்மையான மந்திரம் என்று. ஒரு பெரிய காடு. அங்கே எல்லாம் வேகமாக நடக்கும் உலகம். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு சிறிய ஆமை மட்டும் மெதுவாக, மிகவும் மெதுவாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது நினைத்தது, நான் இப்படித்தான் எப்போதும் பின்னால்தான் இருக்க வேண்டுமா? அந்த ஒரு கேள்வி அந்த ஆமையின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அந்த காடு மிகவும் உயிருடன் இருந்தது. மரங்கள் ஆடிக்கொண்டிருந்தன. பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. அந்த அழகான இடத்தில் அனைவரும் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ஆமை மட்டும் ஒரு அடியைக் கூட மெதுவாக எடுத்துக்கொண்டே இருந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. அது எப்போதும் பின்னால்தான் இருந்தது. அதை பார்த்த குட்டியின் மனதில் ஒரு சின்ன சோக உணர்வு எழுந்தது. காடு முழுவதும் வேகமே முக்கியம் என்ற உணர்வு பரவியது. வேகமாக ஓடும் மிருகங்கள் முன்னே சென்று கொண்டிருந்தன. ஆமை மட்டும் அதே இடத்தில் இருப்பது போல தோன்றியது. அது முயற்சி செய்தது. ஆனால் அதன் வேகம் மாறவில்லை. அந்த நாள் அது தனது மெதுவை உணர்ந்தது. அது முதன்முறையாக தன்னைத்தான் சந்தேகப்படத் தொடங்கியது. மாலை நேரம். மழை மெதுவாக பெய்தது. அனைவரும் ஓடி தஞ்சமடைந்தார்கள். ஆமை மட்டும் மழையில் மெதுவாக நகர்ந்தது. அது தனியாக இருந்தது. அந்த நிமிஷத்தில் அது மிகவும் சிறியதாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தது. குட்டி இதை கவனித்தான். அதன் மனதில் கருணை மெதுவாக வளர்ந்தது. அடுத்த நாள் காடு ஒரு சின்ன பிரச்சனையை சந்தித்தது. ஒரு வழி மூடப்பட்டிருந்தது. வேகமாக ஓடும் மிருகங்கள் அந்த வழியை தாண்ட முடியவில்லை. அவர்களெல்லாம் திணறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஆமை மெதுவாக அந்த வழியை கவனித்தது. அது ஒரு சிறிய இடைவெளியைக் கண்டது. அது மெதுவாக அந்த வழியாக சென்றது.
அந்த மெதுவான நடை இந்த முறை ஒரு பலமாக மாறியது. அது கவனமாக பார்த்தது. அவசரமில்லாமல் முன்னேறியது. அதன் மெதுவான தன்மை அதை சரியான வழியில் கொண்டு சென்றது. மற்றவர்கள் முடியாததை அது செய்து முடித்தது. அந்த நிமிஷத்தில் அது தன்னுடைய மதிப்பை உணரத் தொடங்கியது. காடு மீண்டும் அமைதியாகியது. ஆமை முன்போல் சோகமாக இல்லை. அது இன்னும் மெதுவாகத்தான் நடந்தது. ஆனால் இப்போது அது தன்னம்பிக்கையுடன் நடந்தது. குட்டி இதை பார்த்து ஒரு பெரிய பாடத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டான். இரவு வந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. பாட்டியின் மென்மையான குரல் போல ஒரு உண்மை மெதுவாக வெளிப்பட்டது. வேகமெல்லாம் இல்லை. சில நேரங்களில் மெதுவாக இருப்பதுதான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும்.